அலை மோதும் கடற்கரை, இடியுடன் கூடிய பருவமழை மேகம் விலக சோழ நாட்டின் கரையில் யவனக் கப்பல்கள் நின்றன. வெள்ளை சீலை விரித்து பறந்து கொண்ட கப்பல்கள் தங்கமும் வெள்ளியும் ஏந்தி வந்தன. காவிரி பூம்பட்டின துறைமுகம் மக்கள் கூட்டத்தால் குலுங்கியது. வியாபாரிகள் சத்தம் போட்டனர். யானைகள் பாரம் சுமந்தன. வீரர்கள் காவலில் நின்றனர். கடலின் உவர்ப்புடன் கலந்த அந்த நாட்டு மண்வாசனை வியாபாரத்தின் சப்தங்களோடு ஒன்று சேர்ந்தது. யவனர்கள் பெருமிதத்துடன் தங்கள் கப்பல்களை நிறுத்தினார்கள். அவர்கள் இந்த தேசத்தை முத்து நாடு என்று அழைத்தனர். காவேரி ஆற்றின் கரையில் கடலை நோக்கி விரிந்த நகரம் புகார் சோழர்களின் துறைமுகம் மட்டுமல்ல, அந்த காலத்தில் உலக வாணிபத்தின் இதயம். அது வர்த்தகச் சாலையில் எழுபெரும் வணிகர்களின் கூச்சல்கள் காற்றை நிரப்பின. ரோமர், கிரேக்கர், சீனர் கலந்து புகார் நகரம் நிமிடமும் உறங்காத ஒரு பெருநகரம் போல் தெரிந்தது. அந்த சலசலப்பை விட்டு விலகி கடற்கரையோரமாக நடந்து சென்றார் சோழரின் படைத்தளபதி இளஞ்செழியன். முகத்தில் ஒரு புன்முறுவல் இருந்தாலும் அவர் நெஞ்சம் குமுறிக்கொண்டே இருந்தது. அந்த குமுறலை நீக்கும் சக்தி அவருக்கு தெரிந்த ஒருத்திக்கே இருந்தது. இளஞ்செழியனின் கண்கள் ஈட்டிகளைப் போல ஜொலித்தும் சில நொடிகளில் சோர்ந்து தாழ்ந்து போனது. அவரது நீண்ட கரம் இடுப்பில் ஊன்றி நின்றபடியே உள்ளத்துக்கே ஆறுதல் அளிக்க முயன்றது. சோழர் வீரன் இளஞ்செழியன் மனத்தில் ஊஞ்சல் ஆடியது. மனச்சலனம் மட்டுமில்லாதிருந்தால் உலக வாழ்க்கை எத்தனை இன்பமாயிருக்கும், அப்படி நினைத்தான் அந்த சோழ வீரன். ஆனால் உடனே தன்னை தானே எச்சரித்துக் கொண்டான். இன்பம் மட்டுமே இருந்தால் வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை. துன்பத்தின் கரையில்தான் இன்பம் சுவைக்க முடியும். சலனத்தின் நடுவில்தான் அமைதியின் சுகம் உணர முடியும். அப்படியிருந்தும் அவனது உள்ளத்தில் அழியாத இடம் பெற்றுவிட்ட அந்த வேளிர்குல மங்கை தனக்கு தந்த சலனம் நியாயமில்லை என்ற முடிவுக்கு வந்தான். அவன் மனம் ஊஞ்சலாடிக் கொண்டிருந்தது. வெளியில் அந்த வேளிர்குல பேரழகியை அணைக்க துடித்துக் கொண்டிருந்த அவன் கரங்கள் அவளை அடைந்து விட்டால் அவன் சஞ்சலம் நொடி பொழுதில் பறந்து போயிருக்கும். அவனது காதலை ஏற்றுக்கொள்ளாமல் அவளை அணுகக்கூட விடாமல் இருந்த அந்த மங்கை அவனது உள்ளத்தை கிழித்துக் கொண்டே போனாள். வெறுப்பின் காரணம் கூட அவனுக்கு தெளிவாக தெரியவில்லை. சோழர் படைப்பிரிவின் வீரத் தலைவன், பல போர்களில் வெற்றியை தேடியவன். ஆனால் காதல் போரில் மட்டும் தோற்றவன் இளஞ்செழியன் மனதினுள் துன்ப வாகையை சூடி தன் துரதிர்ஷ்டத்தை எண்ணி எண்ணி கடற்கரையோரம் நடந்து சென்றான். அலைகள் கரையில் அடித்தாலும் அவன் உள்ள கலக்கம் தணியவில்லை. அலைகள்
அவனுக்கு பெரும் கற்றலை தரவிருந்தது. ஆனால் அது பிற்காலத்தில்தான் உணரப்பட்டது. அன்று அவன் நடந்து சென்ற அந்த ஒரு கணம் சின்ன சிறு சம்பவம் போல தோன்றினாலும் பிறகு சோழ நாட்டின் வாழ்வையே மாற்றப்போகும் பெரும் அஸ்திரமானது. காவிரி நதி கடலை சந்திக்கும் சங்கமத்தில் திடீரென்று அவன் காலில் ஏதோ தடம்பட்டது. இளஞ்செழியன் நின்றான். விரித்த கண்களுடன் கீழே குனிந்து பார்த்தான். அது கால் மட்டும் தடுக்கவில்லை, அவனது மனதையும் வாழ்வையும் தடுத்துவிட்டது. தரையில் கிடந்தது ஒரு பொருள் அல்ல, ஒரு பேரழகி. அந்த கணமே இளஞ்செழியனின் வாழ்க்கையும் சோழ சாம்ராஜ்யத்தின் விதியும் முழுவதுமாய் மாறத் தொடங்கியது.